கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தருடைய சமூகத்திற்காக ஒரு இசை கூட தகப்பனே முடியும் ராஜ்யத்திற்குள்ள தகப்பனே வந்து கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வீரா. சகல கோணல்கள் மாறட்டும், சகல இருளின் வல்லமைகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். ரூலா ஷடா கதூரி ஷிக் அடகதபா. கர்த்தர் நீர் உடைய அழைப்பை அநேக பேருக்கு இன்றைக்கு நீர் உறுதிப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து. கர்த்தர் நீரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இருளின் தடைகள் உடைவதாக, இருளின் கட்டுகள் உடைவதாக, சிந்தனையில இருக்கிற போராட்டங்கள் உடைவதாக, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் உடைவதாக. வார்த்தைகளை தேடி செவி கொடுக்கிறவர்களுக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். லேகா ஷுடாது நீமி ஷேகா கதடகதலபகலபா. கைது செய்வீராக ஆவியானோர் தாமே, கைது செய்வீராக, கைது செய்வீராக. தூலா ஷடக புலாபா ஷே துரானா கபலா ஷேகா பலபா ருமாலா தூடா பலபா ஷேகாட கதட கதட கட கதலபா. கர்த்தருடைய அபரிவிதமான கரம் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபரிவிதமான கரம் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. தடைகளை உடைகிற ஜப அக்கினி இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபிக்க முடியாத கட்டுகள், கர்த்தரோடு உறவாட முடியாத எல்லா தடைகள், பிரிவினையின் வல்லமைகள் ரீமா தோரா ஷடகதடகதலபா உடைந்து விழட்டும். நோடு கூட அப்படியே எல்லாரும் ஒரு விஷயம் கூட கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இதோ இறங்கி வருகிறதை நான் பாருகிறேன். பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை. கர்த்தர் இதோ ஒரு புதிய அபிஷேகத்தை ஒவ்வொருவரின் மேலையும் ஊற்றி கொண்டிருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். முழங்கால் யுத்தம் பண்ணும்படியான ஒரு ஜப அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ரிமாஷா டகதலி பலகதலபா ரூமா தூடகதடகதலபா ரிமூஷா டகபலா ஷேகா டகதலபா. நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். ரேஷேகா ருபுலா ஷேகா பலபா ரூதுலா ருமாஷா டகபலா ஷீகா டகதலபா. சகல தடைகள், இல்லாமைகள், வெறுமைகள் ருமாத்தே ரேஷே தேகா பாலா ஷீகா டகதலபா உடைந்து விழுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எழும்புகிற பில்லி சூன்ய வல்லமைகள், சகல சர்பத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும். பார்வோனின் கிரியைகளை மடங்கடிக்கிறேன். எல்லா வேலை ஸ்தலத்தின் வலுக்களை கொடுக்கிறேன். இருளின் ஆவிகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால சபிக்கிற தேலேபே ஷேகாதாலாபா ருமாலாகாதாலாபா ஷிகாடாகாதாடாகாதாலாபா. சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக தகப்பனே, இடைப்படுவீராக. உம்முடைய அக்கினி வந்து விழட்டும். ஜாயின் பண்ண முடியாத ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் நீர் விடுதலையும் தடைகளை உடைக்கிற ஜப அக்கினியையும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எழும்பி கிரியை செய்கிற எல்லா தூமாஷின் வல்லமைகள், பெர்பத்தியானின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டுமாய், அறிவிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். சில நேரங்கள்ல நமக்கு தெரியும் ஆவியானவர் இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு. சில நேரங்கள்ல எனக்கு பைபிள்ல உட்காந்து ஐ டூ மை பர்சனல் பைபிள் ரீடிங், பட் ஜூம் மீட்டிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்னால உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என் வீட்டுல இருக்கும், என்னோட வேலை ஸ்தலத்துல இருக்கும். பட் கர்த்தர் அந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு புதிய அக்னியை போடுவார். அன்னைக்கு எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரெவலேஷன் எல்லாம் கர்த்தர் அந்த ஜூம் மீட்டிங்ல பேசியிருக்கிறது நான் நிறைய வாட்டி அப்படிதான் நடக்குது. 2 நாள் முன்னாடி கூட அப்படிதான் நடந்துச்சு. சரிங்களா? நாட் சிட் முந்திலாம் அப்படி பண்ணுவேன். ஏதாவது ஒரு மீட்டிங் போறேன், ஏதாவது ஒரு மீட்டிங் பேசுறேன்னா பைபிள்ல உட்காந்து அந்த மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணி இதுல இந்த பேசணும், அதுக்கப்புறம் இதை பேசணும், அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் இதை பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் நடத்துவாரு. அப்பவும் ஆவியானவர் நடத்தினாரு. ஆனா இந்த நாட்கள்ல எனக்கு இந்த ஜூம் மீட்டிங்காக ஸ்பெசிஃபிக்கா நான் உட்காந்து ஜெபிக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அந்த டைம் எனக்கு கொடுக்க முடியல. ஆனாலும் ஆவியானவர் கிருபை உள்ளவராய் செய்கிறார். நாட்கள்ல அப்படி செயல்படுறாரு. ஸ்பாட்ல அக்கினியை ஊத்துறாரு. ஸ்பாட்ல என்ன பேசணும்ன்ற வார்த்தையை கொடுக்குறாரு. தான் ஆவியானவர்.
இல்லையா? இது என்னுடைய பெருமையோ இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியும் டேலண்ட்னு எதுவுமே கிடையாது இல்லையா? கர்த்தர் கழுதையும் பேச வைப்பாரு, அவன் அடியேனை பேச வைக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வருஷம். இன்னைக்கு கண்களை மூடி நான் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு. அழைப்பை குறித்து உறுதிப்படுத்துவேன் பிள்ளைகளுக்கு, அழைப்பை குறித்து உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அதை குறிச்சு கொஞ்சம் பார்க்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வருஷம் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். எங்களுக்கு சொல்லலாம். மட்டுமே நம் பொறுமையோடு ஒரு காரியத்தை செய்யணும். அது என்னது? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் முன்னேற வேண்டும். You should not backslide. You should not settle particular place. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தை 40 நாள்ல கடக்கணும். ஆனா 40 நாள்ல கடக்க வேண்டிய காரியத்தை அங்கேயே குடிசைய போட்டு அங்கேயே வீடை கட்டி உக்காந்துட்டாங்க. ஹல்லேலூயா. 40 நாள் 40 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? ஏன்? இஸ்ரவேல் ஜனம் ஒரு சபையை குறிக்கிறது இல்லையா? ஒரு கூட்ட மக்கள், சபை. தேவன் தெரிந்து கொண்ட முதல் சபை இஸ்ரவேல் ஜனம் தான். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. நம் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார் இல்லையா? ஆனா இந்த மணவாட்டி ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்கார்ந்துருது. ஹல்லேலூயா. நம்ம பாபிலோனின் காரியங்களை பார்க்கும்போது இந்த காரியத்தை பார்த்தோம். அது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஆதாம ஆசீர்வதித்து பூமி எங்கும் பழுகி பெருகி பூமியை நிரப்பு சொல்றாரா? பழுகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொல்றாரு. அதான் ஆசீர்வாதம். சிதறப்பட்டு போய் சகல ஜாதிகள் அண்டையிலையும் போய் நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பு, பி ஃப்ரூட்ஃபுல், ரெப்ளனிஷ், ஹேவ் டொமினியன் சொல்றாரு இல்லையா? கரெக்டா இல்லையா? நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டவர் கட்டுறாங்க. எதுக்காக? நாம் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு பட்டணமும் ஒரு நகரமும் பாபேல்னு ஒரு கோபுரமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுறாங்க. இப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஓட்டத்துல முன்னேற்றமே இல்லை அப்படின்னா நீங்களும் பேக் ஸ்லைடு தான் ஆகுறீங்க. There is only two things, or there is only two states. ஸ்டேட்ஸ்னா 2 நிலை தான் இருக்கு. ஒரு நிலை முன்னேறுதல், 2வது நிலை பின்னேறுதல். இல்ல நான் பின்னேறல, அதே இடத்துலதான் இருக்கேன். நீ இந்த நாளுக்குரிய ஓட்டத்துல ஓடல, ஒரே இடத்துல இருக்கும்போது பேக் ஸ்லைடு தான். ஹல்லேலூயா. பின்மாறுவாய் என்றால் கர்த்தர் உன்னில் பிரியமாய் இல்லை. Hallelujah. Do not settle down with what you have done. செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்ல ஓடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இவ்வளவு பண்ணிட்டோம், நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டோம். 10 ஹவர் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, பண்ணிருக்க மாட்டீங்க. 10 ஹவர் ஜெபம் பண்ணிட்டீங்க, வெரி குட். 11வது ஹவர் ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? 10 ஹவர் பண்ணிட்டோமே கூடாது. ஹல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணும். உங்களை நீங்க பழக்கணும். உங்க சரீரத்தை, உங்க அவயவங்களை நீங்க பழக்கணும். ஜெபம் பண்ணுகிறதுக்கு, உங்களை கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு உங்களை பழகணும். சரீரம் சத்தம் போடும், சரீரம் ஒத்துக்காது, மாம்சம் ஒத்துக்காது. போதும், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணல, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேனே அப்படின்னு சரீரம் விடக்கூடாது. சரீரத்தை தேவ சமூகத்துல இருக்கிறதற்கு சரீரத்தை பழகும்.
உங்க ஆவியை பழக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆவி ரினியூ ஆயிடுச்சு. உங்க ஆத்மா ரினியூ ஆகிக்கொண்டே இருக்கு. ஆனா அந்த சரீரம் இன்னும் ரினியூ ஆகல. ஞானஸ்தானம் தொட்டியில் இறங்கின உடன் உங்கள் சரீரம் அப்படியே வெள்ளையாய் மாறினதா, பளபளன்னு மாறினதா? அதேதான், அதே கலர்ல தான் இருக்கு. எப்போ தொட்டிக்கு போயிட்டு தொட்டிக்குள்ள போயிட்டு வெளியே வந்தீங்களோ உடனே மகிமையின் சரீரம் கொடுத்துட்டாரா கர்த்தரு? கிடையாது. அல்லேலூயா. சரீர லெவல்ல உங்களுக்குள்ள மாற்றம் எதுவும் வரல. ஆனா உங்க ஆவியில மாற்றம், உங்க ஆத்துமாக்குள்ள, ஆத்மான மைண்ட் இல்லையா, உங்க மைண்ட் மனதளவுல உங்களுக்கு மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கு தினந்தோறும். அவருடைய சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு 2 Corinthians 3 கடைசி வருஷம் 18வது வருஷம் இல்லையா. அப்போ நம்ம ஆத்மா லெவல்ல இன்னும் என்ன பண்ணணும்? ப்ரூனிங் தேவை. நம்ம ஆத்மாக்கு இன்னும் வசனம் தேவை, வார்த்தை தேவை. அதான் உணவு இல்லையா. நம்ம இந்த ஓட்டத்தை ஓடுகிறதற்கான பலனை கர்த்தருடைய சமூகத்துலதான் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துல ஓடணும்னா மாம்சீக சாப்பாடுகளை சாப்பிடுறீங்க. கரெக்டா இல்லையா? சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், டெய்லி வெரைட்டியா சாப்பிடுறீங்க இல்லையா? டெய்லி சாம்பாரா, டெய்லி ரசமா, டெய்லி முட்டையா, கொஞ்சம் சிக்கன் சிக்கன் ஏதோ இல்லையா, மட்டன் எதுவும் இல்லையா கடிக்கிறதுக்கு கேட்கறோமா இல்லையா? ஆனா பைபிள் வசனத்தை நீங்க படிக்கும் போது மட்டும் சங்கீதம் 23 மாத்திரம் படிச்சுட்டு படிச்சுட்டு போறீங்களே, உங்களை என்ன பண்ணலாம்? மாம்சீக சாப்பாடுல மாத்திரம் நீங்க வெரைட்டி கேக்குறீங்களே. ஆவிக்குரிய உணவாகிய மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் அப்படின்னு இயேசுவே சொல்றாரு. அப்போ நீ பிழைக்கணும்னா ஆவிக்குரிய பிரகாரமா நீ உயிரோடு இருக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு லிவ், பிழைக்கணும்னா ஆவிக்குரிய உணவாகிய தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும், நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டா இல்லையா? அதனாலதான் காலையில இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? காலையில எழுப்பி போய் அந்த மண்ணா அந்த பனி நடுவுல அப்படியே விழும் அந்த வனாந்தரத்துல இல்லையா. அது மண்ணுலதான் இருக்கும். ஆனா அந்த பனி அந்த மண்ணு அந்த மண்ணால படாதபடிக்கு அது கர்த்தருடைய லாங்குவேஜ்ல அது அப்பம். இவங்கதான் மண்ணான்னு பேர் வச்சாங்க. பைபிள்ல போய் வாசிச்சு பாரு 11வது அதிகாரத்துல. அந்த மண்ணா பைபிள்ல மண்ணான்றத மனுஷன் பேர் வச்சது இல்லையா. ஆனா வானத்தின் அப்பம் அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. வானத்தின் அப்பம் அப்படின்னா என்ன? வசனம். அல்லேலூயா. ஆமென். வசனம் தான் வானத்தின் அப்பம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுறார். நீங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா? யோசனை வாசிங்க என்னோடு கூட. 1 பேதுரு அடுத்தது வருமா? 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி பேதுரு சொல்றாரு இல்லையா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. குழந்தை பிறந்தவொன்னு அழுது, குழந்தைனா அழகான செய்யும் அப்படின்னு விட்டுற முடியாது. அது வளரணும்னா முதல்ல அதுக்கு ஞானப்படல, பால் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, திருவசனமாகி கலகம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. சில பேர் பாருங்க படிக்கணுமேன்னு படிப்பாங்க. பைபிள பாத்திருக்கீங்களா? நான் சொல்லுவேன், நீ படிக்கவே படிக்காத, நீ இன்னும் ரினியூவே ஆகல, யூ ஹவ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு, நீ மறுபடியும் பிறக்கல. அங்க போட்டுருக்கு பாருங்க, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. நிஜமாவே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது பாலை கேட்டு அழும், ஆசைப்படும். நீங்க நிஜமாவே மறுபடியும் பிறந்து உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கட்டளையிட்டு இருப்பார் என்றால் பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறதற்கு வாஞ்சிப்பீங்க. இதுதான் சைன், அடையாளம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன? ஆட்டோமேட்டிக்கா பைபிளை திறந்து வாசிக்கணும்னு தோணும் உங்களுக்கு. என்னதான் பிசாசு உங்களுக்கு வேலைகளை கொடுத்து உங்களை பிஸி ஆக்கி உங்களை வேற மாதிரி ஒரு
ஓட்டத்தை ஓட வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களோட எண்ணம் எல்லாம் பைபிள் மேலேயே இருக்கும். உங்களோட எண்ணம் எல்லாம் கர்த்தர் என்கிட்ட இன்னைக்கு என்ன பேச போறாருன்றதுலதான் இருக்கும். அல்லேலூயா. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இன்னைக்கு நீங்க போய் சர்ச்சில் உட்கார்ந்து பாருங்க. உங்க சர்ச் நீங்க எந்த சர்ச் வேணா போகலாம். ட்ரெடிஷனல் சர்ச் போயிருக்கலாம், பெண்டகாஸ்டல் சர்ச் போயிருக்கலாம், இண்டிபெண்டன்ட் சர்ச் போயிருக்கலாம், நிறைய டினாமினேஷன், ஏதோ ஒரு சர்ச் நீங்க போறீங்க. ஓகே, அந்த சர்ச்ல உட்கார்ந்து சர்ச் முடிஞ்ச பிறகு அங்க இருக்கிற நபர்கள் கிட்ட சும்மா கேளுங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? சும்மா நான் எப்பவுமே கேட்பேன், ஹலோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம்ல, அதே மாதிரி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம என்ன கேட்கணும்? பைபிள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். வசனம், வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டீர்களா கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அல்லேலூயா. கேட்டு பாருங்க. ஒரு 4 வாட்டி கேட்டீங்கன்னா 5வது வாட்டி அந்த நபர் உங்களை பார்க்க மாட்டார். நீங்க அந்த நபரை பார்த்து அவர் நம்மளை பார்ப்பாருன்னு சொல்லி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க கண்ணை பார்க்கவே மாட்டார். உங்களை பார்த்தா சொல்லிட்டு ஏன் பைபிள் பிடிச்சா கேட்கிற? எனக்கு நடந்ததை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல யாரை பார்த்தாலும் பைபிள் பிடிச்சான்னு கேட்பேன். அதனாலேயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போயிட்டாங்க கிறிஸ்டியன் சர்க்கிள்ல. அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் இந்து சர்க்கிள்ல சத்தியம் சொன்னதுனால சத்தியத்தை சொன்னதுனால சத்துரு போயிட்டேன். பட் நல்லா கவனிங்க. ஆனா சில உண்மையான நபர்களை உங்களால தெரிந்து கொள்ள முடியும். என் கூட வாசிங்க. எபேசியர் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். எபேசு சபைக்கு பவுல் போறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse 2. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் அங்க இருக்கிற சீஷர்களை பார்த்து கேட்டார். அல்லேலூயா. ஆமென். சும்மா இருக்க முடியல பாருங்க பவுலால. பரிசுத்த ஆவி பெற்று முடியா? அதை மட்டும் நீங்க போய் ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்லயோ இல்ல ஆவியானவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராத இண்டிபெண்டன்ட் சர்ச்ல போய் கேட்டீங்க, உங்களை சத்ருவாவே என்ன நீ என்ன ஆவியை பெற்றியான்னு கேக்குற? நாங்க எப்பவுமே ஆவியை பெற்றுதான் இருக்கிறோம், எப்படி இப்படின்னு சண்டை போடுவாங்க. அவ்வளவு கவனிங்க. எதுக்கு இந்த கேள்விகளை நான் கேட்க சொல்றேன்ல அப்படின்னா, you will know that people in the Christian circle, people in the charismatic world are not reading the word of God. They don't have a eagerness. They don't crave for the word of God. Hallelujah. வசனத்தை நேசிக்கவில்லை, வாஞ்சை. வசனத்தை வாஞ்சிக்க மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, படிக்கணுமேன்னு படிப்பாங்க. அப்பா படிக்க சொல்லிட்டாரு, எங்க அம்மா படிக்க சொல்லிட்டாங்க. God is seeing your heart, not your face, not what you're doing. God is seeing your heart. இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க பயில் படிச்சாதான் ஆசீர்வாதம் படிச்சீங்கல்ல, ஏசப்பா நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஜூம் மீட்டிங். ஆமென். 2 நாள் ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணல, அதை குறிச்சு ஒரு கவலையே உங்களுக்கு இருக்காது பாருங்க. ஏன் இல்ல? ரட்சிப்பு நீங்க இழந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது வருத்தம் இருக்கணும்ல. அது ஒரு ஆவிக்குரிய வருத்தம் இல்லையா? அதே இல்ல, ஜாயின் பண்ணல, என்ன வருது பேச்சு. அப்படி ஒரு நிர்விசாரம் நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் காண்பிக்கிறார். நம்ம அழைப்பு என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தமாய் இருப்பதுதான். கைகளை தொழிலே சொல்லாமா? யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்துல கர்த்தருடைய சத்தமாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தருடைய சத்தமா மாறணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. If you listen to the word of God, you will proclaim his word. You will become his voice. Hallelujah. If you hear his voice, you can become his voice. Amen. வனாந்திரத்துல கேட்கப்படுகிற சத்தம் நீங்களா இருக்கு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு பாருங்க, many people or many preachers are just an echo. They are not a voice. They are just echoing. எக்கோனா தெரியுதுல்ல, யாரும் எங்கேயோ பேசியிருப்பாங்க, அது அப்படியே எக்கோவாய் அது அப்படியே செவுத்துல போட்டு காத்தாட அப்படியே வந்து வந்து எங்கெங்கயோ பட்டு 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 யார் மூலமாவோ நம்ம காதுல வந்து விழும். எக்கோ. அது டைரக்டா அந்த வாயில இருந்து வரல. கர்த்தருடைய சத்தமா நீங்க மாறணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகணும். 2 பேர் உங்க கண் முன்னாடி நான் நிறுத்துறேன். ஒருத்தர் ஏலி, ஆசாரியனாக ஏலி. 2வது சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரியாது. ஏலிக்கு கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரியும். 2 பேருமே படுத்துன்னு இருக்காங்க. கர்த்தர் சத்தத்தை அறிந்த ஏலியின் இடத்தில் பேசாமல் சத்தத்தை அறியாத சாமுவேல் இடத்தில் பேசுகிறார். என்னப்பா அது? சத்தத்தை அறிஞ்ச ஏலி கிட்ட தானே பேசியிருக்கணும் கர்த்தர். கரெக்டா இல்லையா? என் சத்தம் யாருக்கு தெரியுமோ அவங்களதான் நான் கூப்பிடுவேன். ரோட்ல போற யாரையோ கூப்பிட்டா அவன் திரும்பவே மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பேசிக் எடுக்கிறேன் இன்னைக்கு, எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தெரியாத நபர். சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள தெரியாது. மெய்ப்பனோட சத்தம் தெரியாது. ஏன்னா தேவனை அவன் அறியாது இருந்தான் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா? இப்போ கர்த்தர் சாமுவேல் கிட்ட ஏன்பா பேசணும்? ஒரு ரீசன். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 7வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. 2 விஷயம். சாமுவேலுக்கு கர்த்தர் யாருன்னு ஆக்சுவலா தெரியல. ஊழியம் செய்யறது எங்க? சர்ச்சுக்குள்ள. ஆனா கர்த்தரை அவன் அறியாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ஊழியம் கூட செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் நீங்க. ஆனா நீங்க இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. தம்பி தங்கச்சி, நீ சண்டே கிளாஸ் எடுக்கலாம். தம்பி தங்கச்சி, நீ கொயர்ல பாட்டு பாடலாம். தம்பி தங்கச்சி, நீ சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். பாஸ்டர்களுக்கு நீங்க போய் ஊழியம் செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை அறியாமல் அவருடைய வார்த்தை உன்னிடத்தில் வெளிப்படாது. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரை அறியாமல் உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளவே முடியாது. சில பேர் எனக்கு தெரியும் பாருங்க, அவர்களுக்கு தேவனோடு எந்த உறவுமே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே பாஸ்டர் கிட்ட போயிடுவாங்க. பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை ஜெபம் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணி, பாஸ்டர் ஜெபம் பண்ண சால்வ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கும் இயேசு எந்த சம்மந்தமும் கிடையாது. பேர் இமானுவேல்னு இருக்கும், கிறிஸ்டியன் நேம். ராபர்ட்னு இருக்கும், ராபர்ட் ஆசீர்வாதம்னு இருக்கும். பேர் மாத்திக்கலாம், சட்டை மாத்திக்கலாம். கருப்பு சட்டையை வெள்ளை சட்டை போட்டுக்கலாம், பேர் மாத்திக்கலாம், கெசட்ல எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். மாம்சீகமா நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் பண்ணிக்கலாம். ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் கர்த்தர் தான் கொடுக்கணும். அது எப்படி வரும்? தேவனை அறிகிற அறிவு. நீங்க கர்த்தரோடு உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உங்களால தேவனை அறிய முடியும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? கர்த்தரோட உட்காரணும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்றேன். எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட மனைவியுடைய ப்ரொஃபைல என் வீட்டுல, நான் பஞ்சாப்ல இருந்தேன் அப்போ எனக்கு வாட்ஸ்அப்ல காமிச்சாங்க. இந்த ப்ரொஃபைல பார்த்தேன், பிடிச்சிருந்தது. சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னேன். வீட்டுல போய் பேசணும். ஓகேங்களா? அந்த மகளிடத்துல நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், போய் பேசினேன். ஆனா என்னுடைய மனைவி என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க ஷை டைப்பு, புது ஆட்கள்கிட்ட அவ்வளவா பேச மாட்டாங்க. நான் யாருக்கிட்ட பேசிருக்கேன். நானும் எத்தனையோ கேள்வி கேட்கிறேன். ஒரே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தூங்குனீங்களா? தூங்குனேன்.
ஒரு பதில் தான் வரும் அந்த சைட்ல இருந்து. என்னால அந்த மகளை அறிந்து கொள்ளவே முடியல. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அப்புறமா நம்பர் கொடுத்தாங்க, வீட்டுலதான் கொடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்பர்ல திருப்பியும் ஆரம்பிக்கிறேன், ஹாய் சொல்றேன், சாப்பிட்டீங்களா கேக்குறேன். அவங்கள நான் புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. என்னால புரிஞ்சு கொள்ளவே முடியல, அவங்கள அறிந்து கொள்ளவே முடியல. என் மனைவியை கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் நான் அறியவில்லை. உங்களால புரிஞ்சுக்கணும். இது ஆவிக்குரிய பிரகாரமா நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு நாள், கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பாயிடுச்சு. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் சலசலப்பாயிடுச்சு. ஓகே, பெருசுலாம் கிடையாது. சும்மா எனக்கு என்னன்னா, இந்த மகள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட மகள் தானா அப்படின்ற ஒரு டவுட் மாதிரி வந்துருச்சு. ஏதாவது ஒரு டாக்டர் லெவல்ல திடீர்னு ஒரு கான்வர்சேஷன் வரும்போது, மெசேஜ்ல வரும்போது சண்டையா முடிஞ்சிருது. இன்னும் வாழ்க்கையா ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சண்டையா? அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. என்னடா இது, ப்ரொசீட் பண்ணலாமா இந்த கல்யாணத்தை? பிசாசு செய்வான்ல, உண்மையா சித்தத்துக்குள்ள ஒரு திருமணத்தை செய்யும் போது ஏதாவது ஒரு பிரிவினையை கொண்டு வரதுக்கு பிசாசு முயற்சி செய்வான்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது நிமித்தம் அவங்களை என்னால புரிந்து கொள்ள முடியல, அவங்களும் என்ன புரிந்து கொள்ளணும்னு நினைக்கல. இது அவங்களை தப்புன்னு சொல்ல முடியாது, அது கேரக்டர். பட் அவங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு நினைக்கல, நான் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் சரியா வரல. ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். புரியுதா இல்லையா? அதே மாதிரி மீட் பண்ணணும்னு ஒரு நாள் மீட் பண்ண எனக்கு ஊழியம் வந்துடும். அப்போ அவங்க அடுத்த வாரம் மீட் பண்ணணும் தான் அவங்களுக்கு ஊழியம் வந்துடும். இதே கதை தான். கடைசியில கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்க போறோம் அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக போய் உட்காந்து ஒரு கேக்கையோ எதையோ ஒரு காஃபியோ வாங்கி உட்காந்து ஒரு 1 hour மனம் விட்டு பேசணும். பேசும்போதுதான் அப்பா, இந்த மகள் கர்த்தர் கர்த்தர் நமக்கு கொடுத்த மகள் தான், இந்த மேரேஜ்ல கர்த்தருடைய சித்தம் இருக்கு அப்படின்றது 100% ஆணித்தனமா எனக்கு உறுதியா தெரிஞ்சுச்சு. ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்திக்கிட்டே தான் வந்தாரு. ஆனா இங்க சூழ்நிலைகள் தவறா இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியல. உண்மையாவே இது கர்த்தர் கொண்டு வந்தது தானான்ற ஒரு டவுட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரேன் அப்பப்போ. ஆனா எப்போ அவங்க அவங்களோட காரியங்களை, எனக்கு இதுதான்ப்பா, நான் இப்படிதான் இருக்கணும் ஆசை, நாங்க தனியா இருக்கணும்னு ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஹ் நான் இங்க இருக்கேன், வில்லிவாக்கத்துல இருக்கேன், அவங்க ஈசிஆர்ல இருக்காங்க. 2 பேருக்கும் பொதுவா ஒரு இடத்துக்கு ஆதம்பாக்கமும் வேளச்சேரியும், அந்த இடத்து நடுவுல நாங்க தங்கி இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணோம். அதுதான் என்னோட விருப்பம். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நான் நான் அங்கிருந்து வேலைக்கு போறேன், நீ இங்கிருந்து வேலைக்கு போ, நைட் ஷிஃப்டை நான் டே ஷிஃப்டா மாத்துறேன். ஸோ இந்த மாதிரி காரியங்களை, ஏன்னா என் மனசுல என்ன இருக்குன்றத நான் பேசியும், அவ மனசுல என்ன இருக்குன்றத அவ பேசியும் 2 பேரும் காரியத்தை வெளிப்படுத்தும் போது புரிதல் கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய பிரகாரமா பேசலாமா? இப்ப கதெல்லாம் நல்லா கேட்டீங்கல்ல. கர்த்தரோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா உங்களால கர்த்தரை அறிந்து கொள்ளவே. அல்லேலூயா. மோசேவுக்கு கர்த்தர் மேல இருந்த அந்த புரிதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. பாத்தீங்களா? நீங்க எந்த அளவு கர்த்தர் அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் பற்றி எரியும். அல்லேலூயா. நீங்கள் பிதா, அதாவது இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன். புரியுதா? இயேசு பிதாவை முழுமையா அறிந்து கொண்டார். பிதா என்ன நினைக்கிறாருன்றது அவருக்கு தெரியும். பிதா என்ன பண்ண சொல்றாரு குமாரன்னு நல்லா தெரியும். இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும். நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என் நண்பன் கிட்ட சொன்னா அவன் என்கிட்ட சொல்லிடுவான். என்கிட்ட சொன்னா இந்த ஒளிவு மறையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் யார்கிட்ட மறைக்கிறாய்? தேவன் கிட்ட மறைக்கிற. அங்கதான் அந்த அந்த வசனம் அப்படிதான் இருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 28:13 இல்லையா? பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம். அப்போ யூ ஹாவ் டு யூ ஷுட் நாட் கன்சீல் இட், யூ ஹேவ் டு ஓப்பன் ரிவீல் இட். அல்லேலூயா. ஆமென். நீங்க ரிவீல் பண்ணணும்.
நீங்க உங்களை திறக்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் கூட உட்கார்ந்து காத்துருங்க. அல்லேலூயா. You have to wait upon the Lord. நிறைய இடத்துல கர்த்தரு காத்துரு, கர்த்தரு காத்துரு. சங்கீதத்துல எவ்வளவு வசனம், ஏசாயால எத்தனை வசனம். கர்த்தரு காத்துரு, கர்த்தரு காத்துரு. அப்போ புது பலன் அடைவாய். கர்த்தரு காத்துரு, கர்த்தரு காத்துருன்னா என்னது? அவர் சமூகத்துல உட்கார்ந்து உங்களை நீங்க சொல்லுகிற மாதிரி, கர்த்தாவே உங்களை பத்தி என்கிட்ட சொல்லு. மோசே கேட்டான் பாரு, உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க வார்த்தை எனக்கு வெளிப்படுத்து, உங்க வேதத்தை எனக்கு புரிந்து கொள்ள முடியல, உங்க வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியும், கண்களை திறந்துருங்க. 119வது சங்கீதத்துல தாவீது கேட்டு ஜெபம் பண்ணுவார் பாரு. அல்லேலூயா. உத்தமர்களுடைய பாதை எனக்கு காட்டு. அல்லேலூயா. செவ்வை பண்ணுங்க என் பாதையை, உங்களை பத்தி எனக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல யாருமே சொல்லி தரல. கரெக்டா? எனக்கு கர்த்தர் கிருபைனால சில பேர் சொல்லி கொடுத்ததுனால அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். வீக்கெண்ட்ல வேலை இல்லாதது நிமித்தம் கர்த்தர் கிருபை நான் சொல்லுவேன். கர்த்தருக்குன்னு ஒரு டைமை கொடுத்துருவேன். நான் எப்பவுமே என் டைமை நைட் நேரத்துல எல்லாம் தூங்கும் போது குவைட்டா இருக்கும். I give that best quiet time to the Lord. அல்லேலூயா. சில பேர் அதிகாலையில கொடுக்குறீங்க, கொடுக்கலாம். ஆமென். சில பேர் கொடுக்கவே மாட்டீங்க. You are already backsliding. அல்லேலூயா. ஆனா நான் போய் நல்லா சர்ச்சுக்கு போறேன், ஊழியம் செய்யறேன், நான் இது பண்றேன், அது பண்றேன். நீ என்ன பண்றியோ பண்ணலையோ கர்த்தருக்கு நேரத்தை கொடு. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தரிடத்துல இருந்து உங்க அழைப்பு என்னன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் நான் வசனத்துக்கே வரேன். அல்லேலூயா. 10 நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது என்ன, எதுக்காக? தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு காரியம், உன்னை அறிகிற அறிவு வேணும். அதான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே. உன் மூக்கு எவ்வளவு பெருசு, உன் கண் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும் கண்ணாடியை பார்த்ததுனால. இந்த உலகத்துக்கு கர்த்தர் உன்னை எதனால் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்று கார் வாங்கி, பங்களா வாங்கி, வீடு வாங்கி, ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி லாஸ்ட்ல முதியோர் இடத்துல போய் செட்டில் ஆயிடணும். இதுக்கா கர்த்தர் நம்மளை படைச்சாரு? அல்லேலூயா. புறஜாதிகள் விக்கிரகத்தை வணங்குறவங்க இதேதான் பண்றாங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் அல்லவோ. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க எதுக்காக பிறந்தீங்க இந்த உலகத்துலன்றத கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. அல்லேலூயா. நான் கேட்டிருக்கேன். ஆமென். என்னுடைய அழைப்பை நான் எப்படி அடைந்து கொண்டேன் நான் சொல்றேன். சில நேரங்கள்ல நான் கர்த்தருடைய சமூகத்துல நைட் நேரங்கள்ல காலேஜ் படிச்சிருப்பேன், காலேஜ் படிச்சு முடிச்சேன், நான் ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். அந்த நேரங்கள்ல உட்கார்ந்து கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள ஏதோ ஒரு ஆர்வம் வரும். யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை சுத்தி ரூம் மட்டும் தனியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. பைபிள் வசனம் ஒரு வசனம் இருக்கும், எனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். அந்த வசனத்துல எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அப்படியே அந்த வசனத்தை எடுத்து 10,000 பேர் என் முன்னாடி உட்கார்ந்து இருந்தா எப்படி பிரசங்கம் பண்ணுவோம், அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். புரியுதா? யாருமே கிடையாது. அப்புறம் கண்ணாடி பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். புரியுதா? அப்படிதான் என் அழைப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னார், தம்பி, உன் வாயில என்னுடைய என்னுடைய வார்த்தையை நான் வைக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய வாய் என்னுடைய வேதத்தை வெளிப்படுத்தும். ஆசாரனோட உதடுகள்ல வேதத்தை தேடுவாங்க ஜனங்க. அவன் அல்லேலூயா. உன்னை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் அபிஷேகம் பண்ணேன். உனக்கு இந்த வரம் கிரியேஷன். அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல செயல்பட உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். இப்ப இந்த 9 வரங்கள் இருக்குல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஞானத்தை போதிக்கிற வரம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசனம், சுகமளிக்கிற வரம், பற்பல பாஷை, வியாக்கியானம் பண்ணுதல், ஆவியில பகுத்து, இந்த மாதிரி இவ்வளவு வரங்கள் இருக்குல்ல. அதை படிக்கும் போது சில வரங்கள் மேல உங்களுக்கு அபரிவிதமான ஆசைகள் வரும்.
இந்த வரம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த வரம் எனக்கு வேணுமே. உங்களுக்குள்ள ஒரு டிசையரை கொடுப்பாரு ஆவியானவர். உங்க மைண்ட் ரினியூ ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வர டிசையர் காட்லி டிசையரா இருக்கும். இஃப் யூ ஹாவ் டைரி, குறிப்பு நோட்டு ஏதாவது இருந்துச்சு, குறிப்பு புத்தகம், ஜூம் மீட்டிங்ல பேசுகிற வசனங்களை எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரைட் இட் டவுன். இஃப் யுவர் தாட்ஸ், இஃப் யுவர் மைண்ட் இஸ் ரெனியூட், God will give you desires. You will have godly desires. அல்லேலூயா. இப்போ இருக்கிற ஆட்களுக்கு மனது கட்டப்பட்டிருக்கு பிசாசுனால. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அது பேக் ஸ்லைட் ஆயிருப்பாங்க, மனதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வர ஆசைலாம், அவன் ஐபோன் வச்சிருக்கான், நமக்கு ஒரு ஐபோன் கிடைச்சா நல்லா இருக்குமே. அவன் கார் வச்சிருக்கான், நமக்கு ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்குமே. கார், உலகத்துக்குரிய காரியங்களையே யோசிப்பாங்க. அப்புறமா இந்த டிசைரை கர்த்தர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராஸ்பெக்டிவ் டீச்சிங்க கேட்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஏன் கர்த்தர் கொடுக்க மாட்டாருன்னு தெரியல, நம்ம கிட்ட வந்து புலம்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தன்னை அறிகிற அறிவை கொடுக்கும்படியான ஆசைய, விருப்பத்தை கொடுப்பாரு. அதான் வாஞ்ச. அவரை அறியணும். அவர் என் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார், என் வாழ்க்கையில நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அதை அறியணும் அப்படின்ற ஆசை, டிசையர் உங்களுக்குள்ள வர்றது மாத்திரம் இல்ல, நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டீங்க, எதற்காக அழைக்கப்பட்டீங்க, அந்த அழைப்புக்கு ஏற்ற ஆசை உங்களுக்குள்ள வரும். ஆசை சொல்லக்கூடாது, ஆமா ஆசை, டிசையர். அல்லேலூயா. தாவீதுக்கு யார் சொரமண்டலம் சொல்லி கொடுத்தா? அல்லேலூயா. தாவீதுக்கு யார் சண்டை போட சொல்லி கொடுத்தா? அவன் ஏதாவது போய் ஆர்மி ட்ரைனிங் ஏதாவது எடுத்தானா? கிடையாது. உனக்குள்ள ஒரு ஆர்வம். அவனே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறான், ஒரு கட்டை எடுக்கிறான், அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குறான், உண்டாக்குறான். இன்வென்டர் இல்லையா? இன்வென்டட் திங்ஸ். அவன் இன்வென்ட் பண்ணான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரியுதா? ஆவியான அந்த கிருபைகளை அவன் மேல வைத்திருக்காங்க. உங்க டேலண்ட்ஸ், உங்களோட டேலண்ட் என்ன, தாளந்துகள் இல்லையா? உங்க தாளந்துகள் உங்க அழைப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா உங்க தாளந்து சில நேரத்துல உங்களை வந்து தப்பான வழியில கொண்டு போயிடும். அதுல எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுத்து நிக்கணும். புரியுதா? உங்க டேலண்ட் நல்லா பாடுகிற ஒரு டேலண்டா இருக்கலாம். நீங்க கொயரா போய் சர்ச்சில் போயிட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பாடலை நீங்க தெருவுல நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பாட வேண்டும் என்று கர்த்தர் அந்த டேலண்ட் உங்க கையில கொடுத்திருக்கலாம். புரியுதா? ஒரு டேலண்ட் உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த டேலண்ட்டை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? காட் லீடிங்ல நீங்க போகணும் எப்பவுமே. அல்லேலூயா. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தாவீதுக்கு 2 விஷயம் நல்லா வந்தது. ஒண்ணு, நல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு. அல்லேலூயா. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்வென்ட் பண்ணுவாரு, வாசிப்பாரு. 2வது, தாவீது நல்லா சண்டை போடுவார், யுத்த வீரன். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரமா 16வது அதிகாரம் 16வது வசனத்துல சவுல் வந்து ஒரு பொல்லாத ஆவியினால் அலக்களித்து கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாத ஆவி வந்து அவனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா? அப்ப யாராவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற யாராவது இருக்காங்களா? சொரமண்டலம் வாசிக்கிறவன் யாராவது இருக்கிறாங்களா? ஹார்ப் வாசிக்கிறவன் யாராவது இருக்காங்க? கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சவுல் தேடும்போது 16வது வசனம், சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இருக்கையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். அவன் சவுல சுத்தி இருக்கிற வேலைக்காரர்கள் கொடுத்த ஐடியா. 17வது வசனம், சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 18வது வசனம், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ
பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. இந்த இந்த சவுலுடைய வேலை, அரண்மனையில வேலை செய்யற வேலைக்காரனுக்கு வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறவனை பத்தி எப்படி தெரியும்? உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலும் கண்டிப்பா ஒரு நாள் பிரசித்தமாகும், கண்டிப்பா வெளியே வந்துடும். உனக்குள்ள கர்த்தரோட அபிஷேகம் உன்னோட தாளந்தோட இணைக்கப்படும் போது உன் தலை ஆட்டோமேட்டிக்கா உன்னை பத்தி யாருக்குமே தெரியாது. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. அல்லேலூயா. யாருமே அறியாத உன்னை கர்த்தரோட அபிஷேகம் வெளியே. அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கு. You have to wait for God. அல்லேலூயா. கர்த்தரோட சமூகத்துல போய் உட்கார்ந்து தாவீது சங்கீதத்தில் எழுதுற, நான் குறித்த நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து என் தேவனோட சமூகத்துல உட்கார்ந்து. அல்லேலூயா. நான் அரண்மனையில இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல இருக்கிறத வாஞ்சிக்கிறேன். 1000 நாள் நான் வெளியே இருந்தாலும் ஒரு நாள் உங்க சமூகத்துல இருந்து பெருசு. எப்படி எழுதுறாருல, கர்த்தருடைய சமூகத்தை எப்படி வாஞ்சித்து இருக்கிறார். உங்களுக்கு அந்த வாஞ்ச இருக்கா? ராஜா ஆன பிறகு கூட சங்கீதம் 119 எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை மேல அவருக்கு எவ்வளோ நேசம், பாசம். உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்துல இருக்கு. உங்க வசனத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அது நம் கண்களை தெளிய வைக்கும். உங்களுடைய அழைப்பு அது உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகம், அதை வாஞ்சிங்க. அதை தேடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு பெருசாயிட்டே. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை சுமந்து செல்லுகிற தேவ ஊழியக்காரர்கள் கூட இருந்து அவர்களோடு ஊழியம் செய்ய பழகுங்க. ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் அபிஷேகத்தை. அல்லேலூயா. எலிசாவை எடுத்துக்கோங்க. எலிஷா எலைஜா கூடவே இருக்கிறார். கரெக்டா போகும்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் சீக்ரெட். அனாயிட்டட் கூட இருக்கும்போது நீயும் அனாயிட்டவ, தீர்க்கதரிசி கூட இருக்கும்போது நீயும் தீர்க்கதரிசியா. அல்லேலூயா. அது டபுள் ஆகும். என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட டபுளா கர்த்தர் கொடுப்பாரு. புரியுதா? மோசே கிட்ட இருந்தது யோசுவா கிட்ட டபுளா வந்துச்சு. எலியா கிட்ட இருந்தது எலிசா கிட்ட டபுளா வந்துச்சு. புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டபுள் போர்ஷன். ஏசு சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தையும் செய்வான், என்னை விட பெரிதான காரியத்தையும் செய்வான். யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்ல. அப்படின்னா அர்த்தம் டபுள் போர்ஷன் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இயேசு செஞ்சது காட்டிலும் நிறைய செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அந்த லெவல்ல கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். தாவீதே, நீ அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மகளே, நீ அவர் சமூகத்துல காத்திருப்பாரு. அவன் எங்கேயும் போய் நான் சுரமண்டலம் வாசிப்பேன், நான் நேர்த்தியா வாசிப்பேன், நான் காரிய சமர்த்தன் எங்கும் போய் பெருமை பீத்து கொண்டு இல்ல தாவீது. 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணனதுதான் தாமதம். பண்ணதும் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தீ மாதிரி பற்றி எரிய ஆரம்பித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினிக்கு விளம்பரம் தேவையில்லை. Fire doesn't need advertisement. அல்லேலூயா. ஸ்வரமண்டலம் வாசிக்கிறவனை தேடலாம் அப்படின்னு அரண்மனையில ஒரு பேச்சு அடிப்பட்ட உடனே ஒருத்தன் எழுப்பிட்டான். இதுன்னு ஒருத்தர் இருக்கான், ஈசாயின் மகன், அவன் சூப்பரா வாசிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குறித்து ராஜாக்கள் முன்னாடி பேச வைப்பார். புழுதியிலிருந்து உன்னை எடுத்து, குப்பையிலிருந்து உன்னை எடுத்து
பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உன்னை உட்கார பண்ணுகிறதே. அல்லேலூயா. ஆமென். அவன் நினைச்சிருப்பானா, நம்மலாம் அரண்மனைக்கு போவோம், சவுல் கிட்ட போவோம். அல்லேலூயா. சாமுவேல் தாவீதை நீதான் அடுத்த இஸ்ரவேல் ராஜான்னு அபிஷேகம் பண்ணும்போது அவன் விசுவாசானா என்னன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. விசுவாசிச்சிருக்கணும். பட் பாருங்க, எப்படி பாருங்க, ஒரே நாள்ல அவனுடைய இதுவே மாறுது. ராஜா சமூகத்துக்கு போகணும். இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க 18வது வசனம். அப்பொழுது இந்த வேலைக்காலில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசற்பதில் தேறினவன். அவன் பாருங்க, அவன் சண்டை போடுவான், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. இதெல்லாம் நோட் பண்ணிருக்கான் பாருங்க அந்த வேலைக்காரன், சவுலோட வேலைக்காரன். அல்லேலூயா. அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், அழகா கர்த்தர் அவனோடு கூட. இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மத்தது எல்லாமே உலகத்துல கூட இருக்கலாம். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குதுப்பா, எலான் மஸ்க் பண்றதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அவன் எடுத்து எல்லா எலெக்ஷனையும் இந்த பொலிட்டிஷியன் கிளியர் பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. செய்யறதெல்லாம் வாய்க்கலாம். கர்த்தரின் கூட இல்லாம கூட நிறைய பேர் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஆனா கர்த்தர் கூட இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா போதும்பா. எந்த ஒரு சூழ்நிலையில யோசேப்பை போல அடிமையின் சிறைச்சாலையில் இருந்தா கூட கர்த்தர் ஒரே செகண்ட் தான் டப்புன்னு மாத்தி விட்டு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரோடு வாசம் பண்ணணும், சஞ்சரிக்கணும். ரகசிய வருகையில நீங்க போவீங்க அப்படின்னு நீங்க உறுதியா நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும். ஏனோக்கு மாதிரி. அல்லேலூயா. ஏனோக்கு சஞ்சரிச்சானா? அப்படி சஞ்சரித்தது நிமித்தம் அல்லேலூயா அவன் திடீர்னு காணாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். இருக்கா வசனம்? அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு டுவெல் பண்ணணும், தங்கணும். பவுல் தன்னுடைய ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சாரு? How did Paul started his ministry? 3 நாள் இரவு பகல் குசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு நாள் அட்லீஸ்ட் இருக்கா? இல்ல, எங்க வீட்டுல நான் டெய்லி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கையில டிஃபன் கொடுத்துருவாங்க, லஞ்ச் கட்டி கொடுத்துருவாங்க. நான் பசி தாங்க மாட்டேன், எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சுகர் பேஷண்ட் நானு. கர்த்தருக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தரோட சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமென். மோசே 40 நாள் சீனாய் மலையில கர்த்தருக்கு காத்திருந்தான். ரிட்டர்ன் ஆகும்போது அவன் செத்து இருக்கணும். ஒண்ணு, ஏன்னா புசிக்கல குடிக்கல. 2வது, அவன் சோர்ந்து போய் முகம்லாம் வாடி போய் வந்திருக்கும். நடந்தது என்ன? அவன் முகம் பிரகாசிச்சுது. அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. பாஸ்டிங் போயிட்டு உண்மையான பரிசுத்தவான்கள் பாஸ்டிங் போயிட்டு வெளியே வரும்போது அவங்க முகத்தை பாருங்க, ஒளி இருக்கும். அவன் உங்க மூஞ்சிலாம் ஏன் இருண்டு போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் அப்படி கேக்குறாங்க? உபவாசம் இல்ல, ஜபம் இல்ல, கர்த்தரோடு சஞ்சரிக்குதல் இல்ல. நீங்க பெரிய ஊழியம் செய்யற ஆட்களா கூட இருக்கலாம், உங்க வாழ்க்கையில உபவாசம் ஜபம் இல்லைன்னா நீங்க ஜீரோ. சொல்றேன், ஜீரோ. யூஆர் ஜீரோ. வாழ்க்கையில ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல, யூஆர் ஜீரோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில யூஆர் ஜீரோ. தேவனோடு நீங்க சஞ்சரிக்கல, யூஆர் ஜீரோ. ஏன் இவ்வளவு கடுமையா கத்து பேச வைக்கிறாரு எனக்கு தெரியல. ஃபாஸ்டிங் பிரேயர் அற்பமா நினைக்கிறீங்க நீங்க. God is so much. அவர் வருத்தப்படுறாரு. He regrets. வருத்தப்படுறாரு. அநேக பேர் அவரோட சமூகத்துல வரமாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு, மனஸ்தாபப்படுறாரு. கர்த்தர் அவருடைய அழைப்ப, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம மேல வச்சிருக்கிறார். இவனை போய் அழைச்சன இவன் ஃபீல் பண்ண ஒரு நிமிஷம் கூட விட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென். சவுல தெரிஞ்சு கொண்டதுனால மனஸ்தாபம் அப்படின்னு கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட. அப்படி நீ மட்டும் பண்ணிட்ட கர்த்தரை சொல்றேன். கர்த்தரால கர்த்தரால இல்ல, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. ஆனா கர்த்தரை நீ துக்கப்படுத்திட்டு வாழ்க்கையில நீ வாழ முடியும். அல்லேலூயா. சவுல தெரிந்து கொண்டது நிமித்தம் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் இருதயம் பதபதைக்கு. இரவு முழுவதும் முழுவதும் 1 சாமுவேல் 15 எடுத்து வாசிச்சு பாருங்க. இங்கே இருக்கா 11வது 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட உடனே உங்க இருதயம் நொந்து போகும். என் கர்த்தர் என்னை அழைத்தவர் மனஸ்தாபப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்னால எப்படி புசித்து குடித்து திருப்தியா இருக்க முடியும்? என் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. என் கர்த்தர் நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. என் கர்த்தர் இருதயத்தில் குத்தப்பட்டவரா உட்கார்ந்துருக்காரு. வேதனைப்பட்டவரா உட்கார்ந்துருக்காரு. என் கர்த்தர் எருசலேமை பார்த்து அழுகுறாரு. இந்திய தேசத்தை பார்த்து அழுகுறாரு. அதனால எப்படி கரிமீன் சாப்பிட முடியும்? தேவனை அறிய முடியவில்லை. தேவனுடைய இருதயத்தை உனக்கு அறிய தெரியல. தேவன் என்ன நினைக்கிறாருன்னு புரியல. ஏன்னா தேவனோடு உனக்கு பழக்கம் இல்லை. உன் ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறான்னு உங்களுக்கு இப்ப தெரியும். கரெக்டா இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பா, உங்களை உயர்த்தணும்னு சொல்லி அவரையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் தன்னுடைய உயிரையே துச்சமாய் எண்ணி கொடுத்தார். உங்களை உயர்த்தணும்னு அவர் தன்னை தாழ்த்தினார். அவரை உயர்த்துறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை பண்ணி, what did you do to exalt the name of the Lord in your life? God is challenging you. God's word is challenging you. நீங்க என்ன பண்ணீங்க கர்த்தருக்காக? நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் வெங்காயம் வெட்டினேன், தோசை சுட்டேன், இட்லி சுட்டேன், தயவு செய்து சொல்லாதீங்க. அவருடைய சமூக பழக்கம் இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த ஊழியமா இருந்தாலும் I'm saying it is waste. மத்தேயு 7:21-23 வாசிச்சு பாருங்க. அந்நாட்களில் அநேக பேர் நான் உங்க நாமத்துல தீர்க்கதரிசனம் உரைச்சேன், உங்க நாமத்துல பிசாசுகளை துரத்தினேன், உங்க நாமத்துல நான் சுகம் தந்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் கத்து சொன்னாங்க. ஏசு அப்படின்னு சொன்னாரு. ஏன்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு 3 hour 4 hour டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இல்ல, போர் அடிக்குதுன்னா நீங்க பரலோகத்துக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பரலோகம் போர் அடிக்கும். If you don't want to spend time with the Lord alone, பூட்டின அறைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு டைம் இல்லைன்னா I'm saying பரலோகம் உங்களுக்கு போர் அடிக்கும். You are not a good candidate to come to heaven, to the kingdom of God. Hallelujah. ஒரு வசனத்தோட வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு 2 நாள் முன்னாடி கொடுத்தாரு. வாசிங்க. இந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 14வது வசனம். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சகோதரனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். இந்த வசனத்தை இன்டர்பிரேஷன் கொடுக்கறதுக்கு
யாராலும் இது வரைக்கும் முடியல விசுவாசி. ஒன்லி காட் கேன் டூ தட். ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் கேன் கிவ் அஸ் ரெவலேஷன். ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் உதவி இல்லாம நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை ஒழுங்கா கரெக்டா கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நாள் காலையில நைட் கதிர சமூகத்துல உட்காந்து ஆவியானவர் சொல்றாரு, இதான்ப்பா இது அர்த்தம். கர்த்தர், இத்தனை வருஷம் இந்த வசனத்துக்கான அர்த்தம் எனக்கு தெரியாம, இந்த வசனம் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல. எப்படி காலையில தன்னுடைய சிநேகிதனுக்கு ஒருத்தன் ஏஞ்சி ஆசீர்வாதம் பண்றான் இல்லையா? அது எப்படி சாபமா மாறும்? நல்ல விஷயம் தானே பண்றான், அவன் நல்லது தானே பண்றான். உன்னுடைய கண்களில் உன்னுடைய கண்ணோட்டத்தில் நன்மையாக தோன்றுகிற காரியம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் நன்மையாக தோன்றாமல் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. நீங்க காலையில ஏஞ்சி கர்த்தர் சமூகத்துல உங்க நேரத்தை செலவிடாம போய் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோடு இருக்க மாட்டார். நீங்க சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் சாபமா மாறி போயிடும். அல்லேலூயா. புரியுதா? வாசிங்க இந்த வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதாவது எல்லா வசனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கு. இந்த வசனத்துக்கு தான் ஜோடி. இன்னைக்கு வாசிங்க. இங்க தன்னுடைய சிநேகிதனுக்குன்னு இருக்கா, சிநேகிக்கிறவன். சிநேகிக்கிறவனுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் சாபமா மாறுது. எப்படி? இங்க 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 இருக்கு வசனம், 17வது வசனம், 8:17 வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். யார் சொல்றா? 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வச்சீங்கன்னா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. ஞானம்னா யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஞானம் இல்லையா? ஜீசஸ் அவரே நமக்கு தேவனால் ஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் இல்லையா? அவரே தேவனால் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவர் தான் ஞானம். ஜீசஸ் தான் விஸ்டம். புரியுதா? இப்ப ஜீசஸ் சொல்றாரு, என்ன சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். கண்டினியூ ஆகுது அந்த வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை, அல்லேலூயா, ஆமென். காலையில ஏஞ்சி உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட என்ன வேலை? உன் ஃப்ரெண்டோட உனக்கு என்ன வேலை? உனக்கு ஒரு மணவாளன், சிநேகிதன், நண்பன் இருக்கிறாரே, பரம நண்பன் இயேசு கிறிஸ்து. அவரோடு நீ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம நீ மத்தவனுக்கு ஆசீர்வாதம் கூறுறதுல ஸ்பெண்ட் பண்ணினா அது சாபமா மாறிடும். அல்லேலூயா. அதிகாலை ஏஞ்சிங்கன்னா கிவ் த குவாலிட்டி டைம். தூங்கினே கொடுக்காதீங்க. தூக்கம் வந்துச்சுன்னா வேற ஏதாவது வேலை பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, பிரஷ் பண்ணுங்க, குளிங்க, ஏதாவது பண்ணுங்க. கிவ் த பெஸ்ட் டைம். புரியுதா? காலையில எழும்பி ஃப்ரெஷ்ஷா கர்த்தருடைய சமூகத்துல உட்காரு. தூக்கம் வருதா? போய் குளியல போடுங்க, பிரஷ் பண்ணாலே பாதி தூக்கம் போயிடும். முடியல, குளிங்க, குளிச்சுட்டு வாங்க, உட்காருங்க, கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. உங்களுக்குன்னு பேசிக்கான ஒரு காரியம், உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். வீட்டுல ஒரே ரூம் தான், நாங்க ரொம்ப ஏழை, சரி ஓகே, பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவார். நான் சொல்றேன், ஒரு பிளேஸ் எடுங்க. இந்த பிளேஸ்ல நான் காலையில உட்காருவேன். இந்த பிளேஸ்ல நான் உட்கார்ந்து பைபிளை திறந்து நான் வாசிப்பேன். இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்னன்ட் மாதிரி பண்ணுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆவியானவர் உங்கள பிரியப்பா, என்னுடைய ஜப நேரத்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறான். தானியேல் ஒரு சின்ன காரியம் தான் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது 3 வேளை ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கவர்னன்ட் வச்சிருக்காரு அவரு. எருசலேம் பாக்குற மாதிரி நான் பார்த்து கதவை, அந்த பலகனியை தணந்து நான் ஜெபம் பண்ணுவேன். இது கட்டளை போட்டாங்க, இவர் பிரேயர் பண்ண கூடாதுன்னு கட்டளை போட்டாங்க. அப்பவும் ஜன்னலை திறந்து பண்ணாரு. இதா, அல்லேலூயா. You have to do that kind of. அதுலதான் அந்த வைராக்கியத்தை பாராட்டணும். கர்த்தர் அதுல பிரியப்படுவார். வைராக்கியமா இருக்கணும். நான் பண்ணுவேன் கர்த்தர், என்ன நடந்தாலும் பண்ணுவேன். கவர்மெண்ட் ஆர்டரே நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு போட்டான்னா பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்காக இந்த டைம், கரெக்டா அந்த டைம்ல உட்காருவேன் கர்த்தருடைய சமூகத்துல. இந்த டைம்ல நான் செயல்படுவேன். நீங்க உட்கார்ந்து செயல்படும் போது கர்த்தர் பிரியப்படுவார் பாரு. அல்லேலூயா.
நீங்க கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீங்க போய் பெரிய ஆசீர்வாத ஊழியமே பண்ணலாம். ஆசீர்வாதம் சேனல் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எல்லாமே சாபமா மாறிடும். உங்களுக்கும் சாபம், ஜனங்களுக்கும் சாபம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு சாபமா இருக்காங்க. ஆசீர்வாத வார்த்தை தான் பேசுறாங்க. ஆனா சாபத்தை கொண்டு வந்துடுறாங்க ஜனங்களுக்குள்ள. ஏன்னா தனி ஜெபம் இல்ல. தனியா தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதிகாலை என்பது தேவன் மனிதனோடு உறவாடுகிற நேரம். மனிதன் தேவனை தேடுகிற நேரம். அல்லேலூயா. ரா வேலை, ரா காலம், அதாவது நைட்டு, யுத்த நாள், யுத்த நேரம், பிசாசோடு யுத்தம் பண்ற நேரம். அல்லேலூயா. அங்க போய் தூங்கக்கூடாது. அதிகாலையில போய் தூங்கிட்டு இருக்க கூடாது. தேவனை தேடுகிற அந்த பிசினஸ்ல நீங்களும் நானும் வரணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. ஆனா கர்த்தரை தேடுகிறவர், அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர் ஒரு நன்மை கூட குறையும். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்துல அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். கையில வச்சு அல்லேலூயா சொல்லலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, உண்மையா கர்த்தரை நோக்கி அப்படியே கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப பேசிக்கா கர்த்தர் எடுத்ததை நான் பாக்குறேன். ஆனா அதுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பு, அவர் அன்புள்ளவரா, என் பிள்ளைங்க என்னோடு கூட நேரம் செலவிடும்படிக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. they are not spending time with me. சவுலை நான் தெரிந்து கொண்டேன். அவன் எனக்காக அநேக யுத்தத்தை போய் நடத்தினான். அதுல ஜெயத்தையும் பெற்று கொண்டு வந்தான். ஆனா என் சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல. யுத்தத்தை அவன் ஜெயிச்சிட்டான். ஆகாக்கின் ராஜாவை அவன் பிடிச்சிட்டான். எல்லா ஸ்திரீகள், ஆண்களை எல்லாரையும் பிடிச்சிட்டான். நிறைய பேரை கொன்னுட்டான். ஆனா எல்லாத்தையும் எரிச்சிருன்னு சொன்ன வார்த்தைய கீழ்ப்படியில. அவன் யுத்தத்தை ஜெயிச்சதுனால கர்த்தர் சந்தோஷப்படல. ஏன்? அவர் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படி. மகனே, உன் வாழ்க்கையில நீ எத்தனையோ ஜெயத்தை எடுத்து கொண்டிருக்கலாம். படிப்புல நீ தான் ஃபர்ஸ்டா இருக்கலாம். காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்டா இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல உனக்கு டாப் ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். மேனேஜருக்கு நீ பிரியமான செல்ல பிள்ளையா இருக்கலாம். நல்ல வேலை செய்கிறவனா இருக்கும். வீட்டுல அப்பா அம்மாக்கு நீ நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருப்பது நிமித்தம் நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. கத்து சொல்லுகிறார், நான் மனஸ்தாபப்படுகிறேன். சவுல நான் ராஜா வாக்கினதுனால நான் மனஸ்தாபப்படுறேன். என்னைக்குமே நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க துக்கப்படுத்திடக்கூடாது. இந்த மகனை இவ்வளவு ஆசீர்வதிச்சு, இந்த மகனை நான் தெரிஞ்சு கொண்டேன், இந்த மகனுக்காக நான் இவ்வளோ காரியத்தை பண்ணியிருக்கேன், இந்த மகன் ஒரு நாள் கூட என் சமூகத்துல வந்து உட்கார மாட்டான். கர்த்தரை ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு சாபமா மாறி அதிகாலையில் எழும்பி மத்த வேலையை பார்க்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அப்படி நீங்க கொடுக்காத போது என் தேவன் மனஸ்தாபப்படுகிறார். அவர் மனஸ்தாபப்பட்டார். தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல வந்தது போல சில தப்பான காரியங்களுக்குள்ள நீ போய் கர்த்தர் உங்களோடு கூட மோகமா பேசுகிற மகனே, மகளே, உனக்கு வந்த எல்லா எதிர்ப்புகளின் காரணம் என்ன தெரியுமா? You didn't spend time with the Lord. Where is the presence of the Lord? அவருடைய சமூகம் தான் உன்னோட அட்ரஸா இருக்கணும், முகவரியா இருக்கணும். அவருடைய சமூகத்திலேயே நீ எப்பொழுதும் பழகினவனா இருக்கு. தேவ சமூக பழக்கம் உடையவன் பலத்தில் குன்றி போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலேபை போல கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இபா ஷேத்தே ரகா துலாமா ஷா. கர்த்தாவே, ஜெபம் பண்ணும். நீங்க அந்நிய பாஷையில கூட ஜெபம் பண்ற ஆட்களா இருக்கலாம். நீங்க பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், ஊழியம் செய்கிற பெரிய ஆட்களா இருக்கலாம். if you're not spending time with your Lord, கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தி பண்ணுகிற ஊழியம் ஒரு ஊழியமே கிடையாது. அதிகாலையில் எழுப்பி சிநேகிதனுக்கு ஆசீர்வாதம் வித்துடலாம். ஆனா கர்த்தரை துக்கப்படுத்திட கூடாது.
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். கையில ஊத்தி கத்த சொல்றாரு, என்ன நீ சிநேகித்தினா நான் அவனை சிநேகிப்பேன். ரபா ஷாத்தே ரகா தூலாமா ஷடதடகள் அநேக பேர் இடத்துல கர்த்தருடைய அந்த கன்விக்ஷன் வருகிறத நான் பார்க்கிறேன். இப்ப என்ன மன்னிங்க, கேளுங்க. அப்பா forgive me o Lord. உங்க சமூகத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலப்பா. யார் யாருக்கோ என்னுடைய நேரத்தை நான் கொடுத்தேன். எத்தனையோ அவர் நான் என் போன்ல என் டைமை நான் பண்ணல. தப்பான காரியம் நீங்க பண்ணல உங்க போன்ல, ஆனா கரெக்டான காரியத்தையும் நீங்க பண்ண. கத்து சொல்லுகிறார், உங்களுடைய போனை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க பார்க்கிற உலகத்தின் காரியங்களை ஸ்டாப் பண்ணுங்க. கம் டு தி பிரசன்ஸ், டோன்ட் கிவ் ரீசன்ஸ். உங்களை படைத்த தேவனிடத்துல போய் நின்று எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு மனஸ்தாபப்படுத்தும், கர்த்தரை எவ்வளவு துக்கப்படுத்தும். நான் வீடை கொண்டேன், நான் மனைவியை கொண்டேன், நான் மாட்டை கொண்டேன் என்று சொல்லி போன இஸ்ரவேல் ஜனங்களை போல் போகாதீர்கள். ஆவியானவர் குமுறுகிறதை பாருங்கள், ஆவியானவர் அங்கலாய்க்கிறதை பாருங்கள். என் மகனே, இடத்தில் வா, சமூகத்திற்கு வா, உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன், உன்னோடு கூட உறவாட ஆசைப்படுகிறேன். உன்னை மாற்றும்படியாக வேல்ஸ் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வந்த இவன் ராபர்ட்ஸ் உட்கார்ந்து ஜெபித்து 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 கேட்ட காரியம், உலகத்தை மாத்துங்க. வேல்ஸ் தேசத்துல இருக்க குடிகாரனை மாத்துங்க, இந்த வேஷைய மாத்துங்க, சர்ச்சில் இருக்க பாஸ்டர் எல்லாம் மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவான் ராபர்ட்ஸ் ஜபத்தை மாத்து, நான் மாறணும்னு ஜெபம் பண்ணு சொன்னேன். அல்லேலூயா. நீ மாறும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். Change me, O Lord. Mold me, O Lord. Break me, O Lord. என்னை உடைத்து உருமாற்றுகிற கர்த்தர். யாக்கோபு ரா முழுவதும் தேவ சாயலா இருந்த அந்த புருஷனோடு போராடி கொண்டிருந்தான். கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவத்திற்குள்ள நீ பிரவேசிக்கணும். கர்த்தர் உன்னை தொடுகிறதற்கு நீ அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். மாத்தேரே ஷேகா டுபாலா ஷடகதலபா ரிமானா தூரபா ஷடகதலபடகதலபா. யோசிச்சு பாருங்க, தகப்பன் தன் பிள்ளையோடு நேரம் செலவிடுகிறதற்காக கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ சர்ச்லயோ வீட்லயோ ஜூம் மீட்டிங் மூலமாவோ பேசிக்கொண்டே இருக்கிற. அப்ப அந்த பிள்ளை டைம் ஆயிடுச்சு, 10:30 மணி ஆயிடுச்சு, சர்ச் ஆராதனையில நீங்க இருப்பீங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்காரு, இடைப்பட்டு கொண்டே இருக்காரு. இந்த பாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு, அரை மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருக்காரு, 10:30 மணிக்கு முடிச்சாதானே போய் சமைச்சு நம்ம வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருத்தப்படுவாரு என் கர்த்தர். யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு நீங்க டைம் சொல்றீங்க பாத்தீங்களா? Are you giving time to the Lord who created time? கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தி நீ ஆசீர்வாதமா வாழ்ந்து விடவே முடியாது மகனே, ஆசீர்வாதமா வாழவே முடியாது. நீ உன்னை குறித்தும் உன் சூழ்நிலைகள் குறித்துமே எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெற்றோரே, உங்களை குறிச்சு உங்க பிள்ளைகளை குறிச்சு மாத்திரம்தான் உங்களுக்கு யோசனை இருக்கு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். நான் சொல்றேன், தேவனை குறிச்சு யோசி. கர்த்தர் எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு யோசிச்சு பாருங்க. உங்களோட காரியம் எல்லாம் சால்வ் ஆகும். உங்களுடைய எல்லா அங்கலாய்ப்புகள்லாம் சந்திக்கப்படும், தேவையெல்லாம் சந்திக்கப்படும். பிள்ளைகள் குணமாவார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் குணமாவார். நீங்க தேவனை குறிச்சு யோசிச்சீங்கன்னா தேவன் உங்களுடைய பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். இன்னைக்கு யோசியா 4-6 வசனங்களை கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. வாசிச்சு பாருங்க. அவர்களின் வேதத்தை மறந்தாங்க, நான் அவர்கள் பிள்ளைகளை மறந்தேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற கனிதரும் விருட்சத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீதிமானுடைய கூடாரத்துல இருப்பான்.
உமாஷாத்தே ரகபாலா ஷடகலபா தோடா பாலா ஷேகா டபாலா ஷாகா துலா பகதலபா. தேவன் நீதிமான்களை பசியினால வருந்த விடார். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரோடு கூட நேரம் செலவிடும் போது, ஐயோ வேலைக்கு போனாதானே அன்றாட கூலி எனக்கு கிடைக்கும், வேலைக்கு போனாதானே இது கிடைக்கும், சோறு அப்பதானே கிடைக்கும், வீட்டுக்கு பார்சல் வரும். நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல இருந்து உட்காரு, கர்த்தர் சமூகத்துல இருந்து உட்காரு. கர்த்தர் சமூகமே ஜீவ விருட்சம். கர்த்தர் சமூகமே உன்னை பலப்படுத்தும். கர்த்தர் சமூகமே உன் முகத்தை ஜொலிய பண்ணும். கர்த்தர் சமூகத்தில் சுகம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல பலன் உண்டு. கர்த்தர் சமூகத்துல பேரின்பம் உண்டு. கர்த்தர் சமூகத்துல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ரிபிகா தோரா ஷடா தோரா கதல பகலபா. சிந்தனையில் இருக்க கட்டுகள், வார்த்தையை செமட்டிகள் வந்து உடைக்கிறதை பாருங்க. அநேக பேர்கள் ஒரு மாற்றத்தை, டிரான்ஸ்பர்மேஷனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறத பாருங்க. ருபாலா ஷேகா பாலாபா ரிமாத்தோ ஷெகேபெரிபி ரபாதாடா பகதலபா. அழு குழம்பு, கர்த்தாவே எனக்காக மனஸ்தாபப்பட்டீங்களே, எத்தனை நல்ல தேவனையா, எனக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களே, நான் உங்க சமூகத்துல வரலன்னு அப்பா நீங்க மனஸ்தாபப்படுறீங்களே, நான் மன்னிங்க. கேளு கேளு. அதிகாலையில டைம் ஆயிடுச்சு தூங்கிட்டேன்னு சொல்லி ஓடி போனீங்க, இன்னைக்கு உட்காந்து கேளு. கர்த்தாவே நான் மன்னிங்க, நான் மன்னிங்க. ஐ டென்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூ லார்ட். என்னுடைய பர்சனல் ப்ரேயர் டைம் எதுவுமே இல்லையப்பா. பர்சனல் பைபிள் ரீடிங் டைம்னு ஒண்ணு இல்லையே, சும்மா கடமைக்கு பண்றேனே. மன்னியும் 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 மன்னியும். கர்த்தர் நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுக்கறத பாக்குறேன். God is giving you sweets. ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உட்காருங்க, அவருடைய சமூகத்துல உட்காருங்க. ஸ்பெண்ட் டைம். டோன்ட் சே ஐ டோன்ட் ஹேவ் டைம். காலத்தை படைச்சவர்கிட்ட காலம் இல்லை, நேரம் இல்லை சொல்லாதீங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியான சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. இன்னும் காலம் செல்ல முடியாது. மேல நேரத்தை நீ எதுக்கு கொடுக்குற? அழிந்து போகிற காரியங்களுக்கு உன் நேரத்தை கொடுத்து கொண்டிருக்காயே. அழியாத தேவனிடத்துல உன் நேரத்தை கொடுக்கறதற்கு உனக்கு தோணவில்லையே. உணர்வை கொடுக்கிற ஆவியானவர் இதோ பிரத்யட்சமாய் அநேக பேருடைய வீட்டுகளுக்குள்ள செயல்படுகிறத நான் பார்க்கிறேன். நீ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணல? உன்னுடைய பிள்ளைகள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? நீ ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணல? உன்னுடைய பெற்றோர்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆட்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? You are not giving time to the Lord. How will God give anything to you? கர்த்தருடைய புலம்பலை கேள், கர்த்தருடைய புலம்பலை கேள். எப்பிராயீமே, இஸ்ரவேலே, ஏன் என்னிடத்தில் வராமல் உலகத்தை தேடி போகிறாய் என்று கர்த்தர் புலம்புகிறது நான் பாருங்க. ருமுஷடாத்தோ ஷேகே ருமாதா லேகி ஷிகி மருத்தோ லாஷடகதலபடகதலபா. ஏன் உன் வாழ்க்கையில் கண்ணீர் மகனே மகளே? ஏன் உன் வாழ்க்கையில வருத்தம்? ஏன் உன் வாழ்க்கையில சோகம்? ஏன் உன் வாழ்க்கையில விரக்தி? தேவ சமூக பழக்கம் இல்லை, தேவனோடு உறவில்லை. தேவனிடத்தில் இருந்து நீ பின்னடைவாய், பின்வாங்கி போனாய். பேதுருவே, நீ மீன் பிடிக்க போனதின் காரணம் என்ன? தேவ சமூக பழக்கத்தை நீ இழந்து போனாய். தேவனோடே வாசம் பண்ணின நீ, தேவனோடே சுற்றி திரிந்த நீ, இயேசுவோடே ஊழியத்தை செய்தவன் நீ, தகப்பனை விட்டு வந்தவன் நீ, குடும்பங்களெல்லாம் விட்டு வந்தவன் நீ. நீ மீன் பிடிக்க நீ போறனா? காரணம் என்ன? கர்த்தருடைய கரைக்கு நீ வரும்படிக்கு கர்த்தர் கூப்பிடுகிறார். ரபா ஷேலி பாரா கதோ ரமா ஷடாதலபடகதலபா ரூபா தூடா பாலாபா ஷாக்காலபா. சமாதான குறைவுகள் மறைந்து கொண்டிருக்கிறது. என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நான் சமாதானம் தருவேன். 119ஆம் சங்கீதம். ருபாலா ஷிகாபடகதலபா 165வது வசனம். ருமாஷா டே துலா ஷகதே ருமாலா கதுடி படகதலபா தௌடிமாலா ஷடகதடகதலபடகதலபா. கிருபை வரங்கள் இறங்குகிறது. ரீபாலா ஷடகதடகலபா. உனக்குள் இருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். நீ குளிர் காய்ஞ்சு கொண்டிருக்கிற, என் அனல் மூட்டி எழுப்ப மாட்டேற, குளிர் காயிற.
எழுப்புதலின் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பண்ணுகிற இந்த ஜபம்லாம் பத்தாது. நீ தூங்கி கொண்டிருக்கிறது என்ன? உன்னுடைய தூக்கத்தை எப்பொழுது நீ களைந்து போடுவாய்? எருசலேமின் குமாரத்தியே, உன் தூக்கத்தின் எப்பொழுது களைந்து போடுவாய் என்று கத்து சொல்லுகிறார். ருபாஷே காரபா தோடா, விழித்திருந்து ஜெபிப்பாய் என்றால் நீ மகிமையில் பிரவேசிப்பாய். ரூபா கலபா, நீ தூங்கி கொண்டிருப்பாய் என்றால் பகலின் பிள்ளை என்று மறந்து நீ தூங்கி கொண்டிருப்பாய் என்றால் இதோ கத்த சொல்லுகிறார், இதோ நான் திருடனை போல் வருகிறேன். இதோ அந்த அழிவும் அந்த மந்தமுமான மப்பு மந்தாரமான அந்த நாள்ல நீயும் விழுந்து போவாய். ருபாஷே ருக்ஹாத்தோ ரகதலபடகதலபடகதலபடகதலபா, ஜெபிக்கிற ஜப அக்கினி அநேக பேர் மேல சால்வையை போல் வந்து விழுகிறது. ராதாலாபா ரகாதாலாபா, அநேகருடைய இருதயத்தை கத்த சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சுத்திகரிப்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ரிமாலா தோரா ஷகதலபடகதலபா ருபுஷ டேகடகதடகதலபடகதலபா. இருள்கள் மலைகிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். கடைகள் யாவுடைய துதி கனமகிமெல்லாம் கரு. Jesus name I pray. Praise Lord. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபத்துல உட்காருங்க. அப்படியே கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.